காவிரி பிரச்சனையில் பிரதமர் மோடி நடுநிலையுடன் செயல்படுவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தபோது மு.க.ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன் போன்றோர் காவிரி பிரச்சனையில் என்ன செய்தார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் பிரதமர் மோடி அவர்களையும் வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், ஏன் ஸ்டாலினாக கூட இருக்கட்டும், சீமான் போன்றவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள், ஏன் PR பாண்டியன் போன்றவர்கள் வேண்டுமென்றே பிரதமரை விமர்சித்தார்கள். நான் அதனால் தான் சொன்னேன், இவர்களுக்கெல்லாம் பிரதமரை விமர்சிக்கும் அளவிற்கு தார்மீக உரிமை கிடையாது. இங்கே உள்ள அரசியல்வாதிகள் ரோட்டில் அமர்ந்தார்கள், அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தவர்கள். ரோட்டில் இங்கே அது ஸ்டாலினாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், ஏன் வைகோ போன்றவர்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது, அமைச்சகத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த பொழுது, காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் கூட்டணி ஆட்சியாகவே இருந்த பொழுது, ஸ்டாலின் போன்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், ஏன் திருமாவளவன் போன்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது எந்த அளவிற்கு காவிரி பிரச்சனை முன்னெடுத்து சென்றார்கள் என்று அனைவருக்குமே தெரியும்.